ரெசிபி பண்ண போறோம். அதுவும் ஒரு கேண்டி ரெசிபி பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து காரமா தான் சாப்பிட்டுருக்கோம். பிடிக்கும் அவனுக்கு எல்லா நூடுல்ஸ் பண்ணி இந்த இது நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கிறது எப்பி வச்சு நான் ட்ரை பண்ண போறேன். இது எப்பி வச்சு தான் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு எந்த நூடுல்ஸ் கிடைச்சாலும் இப்பி நூடுல்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த நூடுல்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போது இந்த இப்பி நூடுல்ஸ் வச்சு தான். ஆமாம், இது குட்டி பாக்கெட். நம்ம ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம், இந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த குக்கிங் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாயில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை கட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம ஜஸ்ட்டு இந்த நூடுல்ஸ் மட்டும் தான் போட போகிறோம். இது அப்படியே நொறுக்கிச்சு லைட்டாக உடச்சி விட்டுட்டு இது கூட அப்படியே சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான், சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் வேகட்டும். நூடுல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேகணும். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட நூடுல்ஸ் வந்து நல்லா வேகுது, நல்லாவே வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேணாம். இப்போ இந்த டைமில் இதை நம்ம இறக்கி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை இந்த நல்லா ஆறணும். லைட்டாக நம்ம வந்து ஃபேனில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இதை என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சும்மா லைட்டாக ஒரு பைண்டிங் மாதிரி. ஸோ 1 ஸ்பூன் மட்டும் இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், ஒத்தையாக வர்றதுக்காக. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா வந்துடும். அதுக்காக அந்த லைட்டாக அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து போயிடும். அதுக்காக இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்குறோம். கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் தான் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உதிரியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உதிரியாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடாமல் கொஞ்சம் கிறிஸ்பாகிற அளவுக்கு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்மளோடது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும் பாருங்க, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அறுவடனா கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போதே இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுதா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். பெருசு பெருசாக இருக்கிறதுல இந்த மாதிரி சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம உடச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 1 கப்பு வந்திருக்கு. ஸோ நான் இந்த கப்புக்கு 3/4 கப்பு
நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். இதில் வெல்லம், சீனி உங்களுக்கு எது தேவையோ, எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் இல்லை கருப்பட்டி இல்லை சீனி எது வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். சுகர் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ சில வெள்ளத்துலலாம் அழுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இதுலலாம் வந்து அழுக்கு இருக்காது. ஸோ அதனால் நான் இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இதை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஆயில் இல்லை கீ எது வேணுமோ உங்களுக்கு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனாக வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இப்பி நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து நூடுல்ஸ் வந்து வேக வைக்கும்போது நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கல. இதுவே நீங்கள் வந்து நார்மலாக வாங்குகிற நூடுல்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்வீட்டுக்கு பொதுவாக லைட்டாக சால்ட்டு சேர்த்தோன்னா அது வந்து நல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பபிள்ஸ் உங்களுக்கு தெரியுதா, இப்படி நல்ல நுரை வந்து இந்த அளவுக்கு வரணும். ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். உடனே மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகு பதம் முக்கியம். பாகு பதம் வந்து கொஞ்சம் முத்திட்டினாலும் பாகு வந்து ரொம்ப இதாக போயிடும். ஸோ அந்த பாகுல கரெக்டாக பதம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறோம்ல அந்த தட்டில் நம்ம ஊற்றி செட் பண்ணிடலாம். உடனே ஊற்றி செட் பண்ணிடணும், இல்லைன்னா அப்படி நல்லா இப்படி கட்டியாயிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும் நம்மளுக்கு. இதில் கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஆறதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துக்கோங்க. இதை இதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இது சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறி இருக்கு, ரொம்ப ஆறலை. இந்த டைம்லேயே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்ப்ரெட் பண்ணது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருட்டியும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட நூடுல்ஸ் கேண்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? நவ டேஸ்டிங் டைம். இப்போ நூடுல்ஸ் வந்து நான் எப்படி செஞ்சிருக்கேனோ இதே மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வரும். பாகு பதம் மாறக்கூடாது. கரெக்டா அதை நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப இதுதான் அது வந்து உதிரியான அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டு சாப்பிட்டு மட்டும் பாருங்க, ஜம்முன்னு இருக்கும். நான் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் வந்து இது வந்து உருண்டையா வந்து உருட்டி செஞ்சுக்கிறேன். இது வந்து நம்ம அந்த ஷேப்ல போட்டு கட் பண்ணி எடுத்துறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம் 2 பேருக்கும். கட் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. கட்டும் முட்டாய் முட்டாய் கடிச்சா அப்படி வரும். எப்படி இருக்கு?
நூடுல்ஸ் மிட்டாய் கேண்டி சூப்பரா இருக்கு. எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க வீட்ல உங்க குட்டீஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாங்க உங்களை மீண்டும்